ஸோ நேத்துலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து ஒரே ஒரு பேர் தான் வந்து ஒலிச்சுட்டே இருக்குது. அதாவது கானா வினோத். கானா வினோத் ₹18,00,000 மணி பாக்ஸ் எடுத்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளிய போயிட்டாரு. அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நேத்து ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. அண்ட் இனிமே வந்து அவங்களுடைய டீம் சார்பா, அதாவது கானா வினோத்துடைய வைஃப், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து இனி அதிகாரப்பூர்வமா எதுவுமே அவங்களும் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல. அவங்களும் வந்து ஸ்டில் டீம் கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது சார்பா நெறைய பேர் நெறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டே தான் இருக்கீங்க. கானா வினோத் அண்ணா ஏன் இப்படி பண்ணிட்டாரு? டைட்டில் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போக வேண்டிய ஆள் தான். அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கிற தெளிவும், ஒரு டிசிஷனும் மக்கள் மத்தியில எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் முறை வாக் அவுட் பண்ணிட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி வந்து கவின் இதே மாரி தான் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சிட்டு இருக்க டைம்ல வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போனது வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கா மாறிச்சு. அந்த பிக் பாஸ் உடைய டிஆர்பி எகிருச்சு. ஆனா அந்த சீசன்ல வந்து முகின், தர்ஷன், லாஸ்லியான்னு, சாண்டி உட்பட எல்லாருமே வந்து ஒரு டஃப் ஃபைட் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்க கவின் எடுத்ததோட கம்பேர் பண்ணும்போது இங்க கானா வினோத் எடுத்தது இனிமே ரொம்ப நல்லா பேசப்படணும். பிகாஸ் வந்து இங்க இருக்கிற இந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட்ல திவ்யா மற்றும் கானா வினோத் தவிர பாக்கி யாருமே வந்து டிசர்வ்டு இல்ல அப்படின்னு தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். இப்ப கானா வினோத் அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரா? இல்லையா? லைவ்ல வந்து கானா வினோத் ஸ்டில் இருக்காரு. அப்புறம் எப்படி போவாரு? அப்படிங்கிற ஆடியன்ஸ் மத்தியில ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது. அதாவது பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க லைவா பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு காணொளி வந்து நேற்றைய தினம் ரெக்கார்ட் பண்ணதா தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு இப்ப லைவா ஓடிட்டு இருக்கிறது வந்து நேத்து ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜஸ் தான் இன்னைக்கு லைவா வந்து 24 ஹவர்ஸ் ஓட்ட விடுவாங்க. அண்ட் அதுலேருந்து 1 ஹவர் எபிசோட் வந்து கட் பண்ணி நைட் வந்து ஹாட்ஸ்டாரில் அப்லோட் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது கானா வினோத் நீங்கள் இப்போ பார்க்கும்போது உள்ளே இருக்கார் அப்படின்னா அந்த காணொளி வந்து நேற்று தினம் நடந்தது. ஸோ சனிக்கிழமை எபிசோடில் தான் தெரியும் இதோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு. இந்த நியூஸ் ரொம்ப உண்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவசரப்பட்டுட்டு என்ன, ஆல்மோஸ்ட் டைட்டில் உங்கள் கைக்கிட்டே இருக்க போகும்போது அவர் வந்து அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனது வருத்தமிக்க ஒரு செயல் தான். பட் இன் அதர் ஹேண்ட் நம்ம பார்க்கும்போது இது அவருடைய தனிப்பட்ட டிசிஷன். அவருக்குள்ளே குழப்பங்கள் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஓடி இருக்கும். அதுவும் கமருதீன்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி தனியாக அலோனாக ஃபீல் பண்ணியிருப்பார். வந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவரே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. ஸோ இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் அவர் வந்து வெளியே போயிருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, அவரோட டிசிஷனை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். தொடர்ந்து கானா வினோத்துக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைட்டில் ஜெயிக்கலினாலும் மக்களுடைய மனசை ஜெயிச்சிட்டிங்க வினோத் அண்ணா. ஸோ ஆல்வேஸ் மக்கள் நாயகன், பீப்பிள்ஸ் வின்னர் கானா வினோத் ஃபார் எவர். வி லவ் யூ அண்ணா.